ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் அதிர்ஷ்டம் பணம் பெருக கற்றாழை செடியை வீட்டில் இந்த இடத்துல இந்த திசையில் வச்சா போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பொருட்களும் ஏதேனும் ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அதில் தாவரங்கள் மட்டும் விதிவிலக்கு இல்லை. நம்ம வீட்டில் சில செடிகளை வளர்க்கும் போது அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. பொதுவாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரம் அப்படின்னு சொன்னாலே நெல்லி மரம் தான். ஏன் அப்படின்னா நெல்லிக்காய் மகாலட்சுமிக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் குபேரனோட பரிபூர்ண அருளையும் பெற்றது. அதனால் நம்மளோட வீட்டில் நெல்லி மரத்தை தாராளமாக வைக்கலாம். அடுத்ததாக பலரும் அவங்களோட வீட்டில் துளசி செடியை வளர்த்து வராங்க. துளசி மாடம் ஒன்றை வச்சு அதை வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா வீட்டில் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை லக்ஷ்மி போல கருதி பூஜை செஞ்சோம் வந்தோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் பண வரவும் அதிகரிக்கும். இந்த வரிசையில் இன்றைய காலகட்டத்தில் கற்றாழை இல்லாத வீடுகளே கிடையாது. ஒவ்வொரு வீட்டோட வாசல்லையும் கற்றாழை இருக்கும். நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுமே பல மருத்துவ குணங்களை நிறைஞ்சிருக்கும். அது தெரியாமலேயே நாம் அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வரோம். கற்றாழையில் மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லாமல் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். கற்றாழையை இன்றைய காலத்தில் அனைவரும் வீட்டு வாசலில் வச்சிருக்கிறோம். காரணம் கண் திருஷ்டி நீக்கிற சக்தி கொண்டது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. முட்கள் கொண்ட தாவரங்கள் பல பாதுகாப்பு மந்திர பண்புகளுக்கு உரியது அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் வீட்டில் முட்கள் கொண்ட தாவரங்களை யாரும் வளர்க்க மாட்டார்கள். அதனால தான் பலரும் கற்றாழையை பணியிடத்தில் வச்சிருக்கிறாங்க. அங்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை குறைச்சி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவும். முட்களுடைய ரோஜா செடி தவிர கற்றாழை போன்ற தாவரங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. ஆனால் சோற்று கற்றாழை மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் வளர்க்கலாம். அதுபோல் கிராமங்களில் சோற்று கற்றாழையை வாசல் முன்பாக கட்டி தொங்க விட்டுருக்கதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது வீட்டிற்கு நன்மை கொடுக்கும். வாஸ்துப்படி கற்றாழை செடியை வீட்டில் வளர்ப்பதாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரியான திசையில் வச்சு வளர்க்கணும். அப்படி வைத்து அதை அதோட நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். கற்றாழை செடியை வீட்டில் வைக்க சிறந்த திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, அப்படி இல்லைன்னா கிழக்கு திசை தான். இந்த கிழக்கு திசையில் கற்றாழை செடியை நடுவது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். இந்த இரண்டு திசைகளும் மங்களகரமான திசைகளாக கருதப்படுது. உங்கள் வீட்டில் கற்றாழை செடியை கட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த திசையில் கட்டுருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.